நகைக்கடை உரிமையாளரை பின்தொடர்ந்த மர்ம கும்பல் 75 சவரன் தங்க நகைகளையும் 1 லட்சம் ரொக்கத்தையும் பறித்துக் கொண்டு தப்பிவிட்டது. திண்டிவனம் மணியம் கந்தசாமி தெருவைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் நேரு வீதியில் நகை அடகு கடை நடத்தி வருகின்றார். இவர் வழக்கம் போல நேற்று இரவு கடையில் இருந்த நகைகள் மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு தனது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டார். அவர்களை பின்தொடர்ந்த மர்ம கும்பல் தங்களின் இருசக்கர வாகனத்தை இளங்கோவின் வாகனம் மீது மோதியது. நிலை குலைந்து கீழே விழுந்ததும் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் இருந்த கைப்பையை பறித்துக்கொண்டு அந்த நபர்கள் தப்பினர். எதிர்பாராத நேரத்தில் திடீரென நடந்த இந்த வழிப்பறி சம்பவத்தால் நகை அடகு கடை உரிமையாளரும் அவரின் மகனும் செய்வதறியாது திகைத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரிடமும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். 2 நபர் வந்தாங்க, அடையாளம் தெரியல. நானும் எங்கள் பையன் சார்ந்த ஐயப்பனும் முன்னே இடித்த உடனே நான் தடுமாறி பையை எடுத்து இப்படி இது பண்ணேன். சாவி பையும் கேஷ் பையும் அந்த ஐட்டம் பையும் இருந்தது. அந்த பையில் இருந்த ஒயிட் பை காடா பையை மட்டும் பிடிச்சி அறுத்துட்டாங்க. நான் இறங்கி நில குலைஞ்சு நிற்கும்போது கையை உதறும்போது கையில் அந்த பையை அடிச்சுட்டாங்க. 65 வயதான பெண்ணை மர்ம கும்பல் தாக்கிவிட்டு 12 சவரன் தங்க தாலி சங்கிலி பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை நகரில் வசிக்கும் செல்வராஜின் மனைவி தமிழரசி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு சென்ற மர்ம கும்பல் தமிழரசியை கத்தியால் தாக்கிவிட்டு 12 சவரன் தங்க தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டது. தப்பி ஓடிய அந்த கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.